உலக ஹெப்படைட்டிஸ் டே ஒவ்வொரு வருடமும் ஜூலை 28 அனுசரிச்சுட்டு வரோம். அது உலகம் பூராவும் நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வாக சென்னை ஜெம் மருத்துவமனையில் பல்வேறு பொதுமக்களை சார்ந்த திட்டங்களை இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதில் முதல் திட்டம் சென்னை மாநகரத்துக்கு உட்பட்ட அனைத்து போலீஸ் நண்பர்களுக்கும் லிவர் செக் அப்படின்ற ஒரு திட்டத்தை இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலமாக கிரேட்டர் சென்னை போலீஸ் கமிஷனர் இருக்கக்கூடிய அனைத்து கிட்டத்தட்ட 8000 போலீஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் லிவர் செக், அது இரத்த பரிசோதனை, ஃபைப்ரோ ஸ்கேன் மற்றும் அந்த பாடி ஃபேட் காம்போசிஷன் மூலியமாக அவங்களுடைய லிவர் ஹெல்த்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதை எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம், அப்படி ஏதாவது அவங்களுக்கு ஃபேட்டி லிவர்லேருந்து ஏதாவது நோய்கள் அவங்களுக்கு இருந்ததுன்னா அது எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஹெல்த் கேம்பெயினாக இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த கேம்பெயின் என்டையர் சென்னை போலீஸ் பர்சன்ஸ்க்கு அறிமுகப்படுத்தலான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட போலீஸ் பர்சன்ஸ்க்கு இந்த கேம்பெயினை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்தலான் இருக்கிறோம். இரண்டாவது, பொதுமக்களுக்கு எகெயின் லிவ் ஹெல்த்தி அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலியமாக லிவரை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணும், ப்ரிவென்ஷன் அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், உங்களுடைய லிவர் ஸ்டேட்டஸ் இப்போ எப்படி இருக்குன்னு பிளட் டெஸ்ட், ஸ்கேன் மற்றும் அந்த ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் பாடி ஃபேட் காம்போசிஷன் மூலியமாக அவங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் செக் பண்ணி அவங்களோட லிவர் ஸ்டேட்டஸை அறிஞ்சு அதை எப்படி ஒன்று ப்ரிவென்டிவ் நல்லா இருந்தால் அது எப்படியெல்லாம் அதை அப்படி நல்வழிப்படுத்தி அவங்கள கண்டினியூ குட் லிவரை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்கிறதோட மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட ஃபேட்டி லிவராக இருக்கலாம், ஹெப்படைட்டிஸ்னால் பாதிக்கப்பட்ட லிவராக இருக்கலாம், அவங்களுக்கு எந்த நிலையில் லிவர் நோய் இருக்கோ அதை கண்டுபிடித்து அதற்கான வைத்தியம் பார்க்கக்கூடிய இரண்டாவது திட்டத்தையும் இன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். மூன்றாவது திட்டம் தான் இந்த லிவ் 24/7, அதாவது ஈரலை அவங்களுக்கு பொதுமக்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், ஈரலை பற்றிய சந்தேகங்கள், அது நோயாக இருக்கலாம், லிவர் எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு ஈரலை பற்றிய எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் ஒரு ஹாட்லைன் மூலியமாக அவங்க நம்ம ஜெம் மருத்துவமனை தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா நம்மளுடைய மருத்துவ குழு அவர்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் வேணும், அவர்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குது பொதுமக்களுக்கு அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவங்களுக்கு அந்த சந்தேகங்களையோ அறிகுறிகளையோ சொல்லி அந்த லிவரை ஹெல்த்தி எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு இங்கே மருத்துவமனைக்கே வர வேண்டியதில்லை, ஒரு ஃபோன் கால் போதும். அந்த ஒரு திட்டத்தையும் லிவ் 24/7 அப்படின்ற திட்டத்தையும் அறிமுகப்படுத்தக்கூடிய விழா இன்று ஜெம் சென்னை மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் நம்மளுடைய போலீஸ் பர்சன்ஸ் நிறையா கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கான திட்டம் தான் இது. அதோடு சேர்த்து இங்கே திரு கல்யாண், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், அவங்களும் சீஃப் கெஸ்ட்டாக இந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்கிறாங்க. இன்றிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் நடைபெறும் இந்த கேம்பெயின் மூலியமாக அனைத்து போலீஸ் பர்சனையும் கவர் பண்ணலான் இருக்கிறோம். அவங்களுக்கான லிவர் ஹெல்த்தை செக் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபைலில் ரிப்போர்ட் கொடுத்து ஃபர்தராக எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் அவங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படிலாம் ட்ரீட் பண்ணலான்னு சொல்லக்கூடிய திட்டத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இன்று ஜெம் மருத்துவமனையில் நடைபெற்றது. இங்கே தான் வரணுங்க. ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 75லிருந்து 100 போலீஸ் பர்சன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க லிஸ்ட் அனுப்பிச்சிருவாங்க. போலீஸ் கமிஷனரிலிருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் சவுத், அப்புறம் நார்த், ஈஸ்ட் அப்படின்னு ஒரு ஜோனாக கவர் பண்ணலான் இருக்கோம். அவங்க அந்த லிஸ்ட் அனுப்பிச்சு இப்போ இங்கே வந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் அவங்களுக்கான லிவர் செக் எல்லாத்தையும் முடித்து அவங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸில் லிவர் இருக்குன்னு சொல்லி ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்கிறதோட, ஃபேட்டி லிவர்லேருந்து பல்வேறு நோய்கள் ஏதாவது தாக்கப்பட்டிருந்தா அதுக்கான சிகிச்சை முறைகளும் அவங்களுக்கு வழங்கலான் இருக்கோம். பொதுமக்களுக்கு இதே திட்டத்தையும் கொண்டு வரலான் இருக்கோம். அதாவது பிளட் டெஸ்ட், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், ஃபைப்ரோ ஸ்கேன், அப்படி ஈரல் சார்ந்த அனைத்து பரிசோதனைகள், ஹெப்படைட்டிஸ் பி, சி வைரஸ், இந்த மாதிரியான வைரஸ் டெஸ்ட் முதற்கொண்டு எல்லாத்தையும் பண்ணி அவர்களுடைய ஈரலும் அப்பழுக்கு இல்லாமல் இருக்குதா அல்லது ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத பார்த்து அவர்களுக்கும் இந்த கன்சல்டேஷன், நம்மளுடைய மருத்துவ குழு ஹெப்படாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் சார்ந்த மருத்துவ குழு அவங்களுக்கு அறிவுரை வழங்குவாங்க. ஏன்னா
இந்த திட்டத்தை நம்ம முன்னெடுத்தது நோக்கமே வந்து ஈரல் நோய்கள் ஆரம்பத்தில் நமக்கு தெரியறதே இல்லை. கிட்டத்தட்ட 70-80% ஈரல் பாதிக்கப்பட்ட பிறகுதான் நமக்கு தெரிய வருது. ஸோ அதனால் எது முக்கியம், நம்மளுடைய ஈரலை வந்து பாதிச்சிருக்கா இல்லையான்னு ஒரு 20-30% பாதிச்சதுதான் நமக்கு தெரியவே தெரியாது. அப்படி இப்போ அந்த ஆரம்பத்தில் கண்டறியக்கூடிய ஒரு கேம்பெயினாக இது பார்க்குறோம். அது எல்லாத்துக்கும் பொருந்தும். போலீஸ்க்கு மட்டுமல்ல, நம்மளுடைய பொதுமக்கள், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், ஈவன் டாக்டர்ஸ்க்கே அது பொருந்தும். ஸோ அந்த மாதிரி யாராக இருந்தாலும் அவங்களுடைய லிவரை செக் பண்ணுறது தான் முக்கியம். செக் பண்ணி இனிஷியல் ஸ்டேஜாக இருந்தது அப்படின்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் மூலியமாக அதை வந்து ஈஸியாக சரி பண்ணலாம். ஸோ அதனால தான் இது வந்து ப்ரிவென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஈரல் நோய்கள் 70-80% ஈரல் நோய்களை நம்ம தடுக்கலாம். ஸோ தடுக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இருக்கும்போது இந்த மாதிரியான கேம்பெயின் மூலியமாக அது நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா ஈரல், ஏன்னா கடைசியாக போய் சேர்றது வந்து கல்லீரல் சுருக்கம், சிர்ரோசிஸ், அதனால வரக்கூடிய ஈரல் மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் கொண்டு போய் விட்டுரும். உயிருக்கு ஆபத்தான நிலைமையிலே கொண்டு போய் விட்டுரும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பல மாதங்கள், பல வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம தடுப்பு முயற்சிகளை நம்ம ஆரம்பித்தாதான் அதை நம்ம வந்து பாதுகாக்கலாம். ஸோ அதற்கான ஒரு முயற்சி தான் இந்த வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேல சென்னை ஜெம் மருத்துவமனை முன்னிருந்து எடுத்து நடத்திட்டு இருக்கோம். இந்த பொதுமக்களுக்கான அந்த லிவர் செக் கேம்பெயின் அப்படின்றது வந்து இந்த வாரம் முழுவதும் இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே யார் வேணாலும் வந்து இதை செக் பண்ணிக்கலாம். இன்னும் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தனியாக வச்சுருக்கிறோம். காவல்துறைக்கு வந்து நம்ம எப்போ முடிக்கிறோமோ, கிட்டத்தட்ட எங்களுடைய இந்த திட்டத்தின் மூலியமாக சென்னை பெருநகர பகுதியை கவர் பண்ணுறதுனா கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். இந்த மாதம், அதாவது அடுத்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இதில் பண்ணி கிட்டத்தட்ட என்டையர் போலீஸ் ஃபோர்ஸே கவர் பண்ணலான் இருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அவகாசம் கிட்டத்தட்ட 1 மாதம். ஜென்ரல் பப்ளிக் ஆல்ரெடி இந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த 1 மாதம், இன்றிலிருந்து திங்கட்கிழமையிலிருந்து வரக்கூடிய இந்த சனிக்கிழமை வரை யார் வேணாலும் அந்த உதவி எண்ணில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சு இங்கே வந்தோம் அப்படின்னா 3 மணி நேரத்தில் வந்து நம்ம சொன்ன டெஸ்ட் எல்லாமே வந்து பண்ணி அவங்களுடைய ஈரலுடைய ஹெல்த் எப்படி இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கு எனக்கு தெரியாது. நான் இப்போது ஈரல் பாதிக்கப்பட்டு வரக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க. பட் ஈரல் ஆரம்ப ஸ்டேஜில் தான் பாதிச்சிருக்கு, அவங்களுக்கு வந்து ப்ரிவென்டிவ் செக் வேணும்னு அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த திட்டத்தை பயன்படுத்தி அவங்களோட ஈரல் ஹெல்த்தை செக் பண்ணிக்கலாம். 1 நாள் போதும். காலையில் வந்தால் மதியானத்துக்குள்ளே அந்த ஈரலை வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிச்சிருக்கு, பாதிக்கலை, ஹெல்த்தியாக இருக்குது இல்லை அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த ஒரு வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய மருத்துவமனை சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். Good morning, esteemed doctors of GEM Hospital and medical and non-medical staff of the hospital, media personnel, and my dear police colleagues. With the permission of all the esteemed doctors and the people present here, I'll speak few words in English. I'll be comfortable in English than in Tamil. So, this is a great occasion. World Hepatitis Day is being celebrated on the birthday of Dr. who actually invented this vaccine for hepatitis, Baruch Bani. And it's been, what is the theme of this year actually is that let it break down actually. This World Hepatitis Day. In fact, that actually shoots to this occasion, this initiative actually. This hospital is actually, it is a specialized hospital in this gastroenteritis issues actually. And for us actually being the police, we actually neglect our health in the guise of so-called discharging our duties. There is no excuse that we have to neglect our health because of our duty and because of the nature of our duties. But somehow that culture of discipline
is lacking in, to be honest, in our police department because of various reasons. Especially the work nature, 24 into 7, just like doctors, we too have to work 24 into 7. And we don't have any stipulated timings also, defined time limits for our work, just like the medical profession. So, morning I was discussing with Dr. Ashokan sir actually, and even Dr. Senjalan sir also said no. In 2020, they actually conducted this campaign for the police personnel. Midway, it was stopped because of COVID. But initially, when they started, no, when they started checking, screening police personnel, first time diabetic was identified in many police personnel. They didn't know that they've been diabetic for quite a long time, but that was the first time they came to know many police personnel. And same is the case with this hepatitis and other issues also in the police department. Why? Because in the uniform service, especially those who are working in the law and order, actually, it is always an unpredictable job nature, actually. So for officers also. But this hospital actually, this is a great surprise for me also. They are more than willing. Even I was hesitant to discuss and request actually. If you conduct it for all the police personnel, it's good. I just requested. But before I request, I think they made up their mind to conduct this screening test for all the police personnel of the Chennai City Police. It's a great gesture, and in fact, need of the hour for our police department actually, because in the police department nowadays, because of the work pressure, people are especially police personnel are getting used to different kinds of habits. I want to say this and that, and again, this hepatitis and all these symptoms are not so crippling and not so demonstrative also initial stage. So what happens? Usually we neglect that. Once it reaches to this advanced stage where it's very difficult to treat it, and as Dr. Magnus said, if it goes to that level, cirrhosis and something, it should be actually replanted only. So this initiative just by this GEM hospital for the police is actually a great opportunity and a boon for tracking our health, especially for the police personnel. So we have to utilize this opportunity not as a routine manner. Usually many hospitals are coming forward to render their services to the police with a sense of gratitude that we are protecting the public and every society, sections of the society. But most often, these police personnel are taking 1 day, 2 day casually, and they are coming. After that, it's becoming very routine, and they are eagerly waiting. Doctors are eagerly waiting, but we are not responding properly. Here, two assistant commissioners are sitting of this area. So I'm going to convey the same message to all the officers. So it is a responsibility of we as officers to motivate and mobilize all of police personnel, rank and file, to get this screening done. There are three projects actually, three missions they are launching. One is exclusively for us. Utilize it at the most, at the maximum, and get it screened. If any other complications are there, we can go for the advanced checkup also. And I requested them actually to the spouses also to conduct this test. We'll work out all those modalities. But from my side, I request all the police personnel officers who are present here or otherwise also utilize this facility. This is very much essential for us because after just to beat out this stress, what we are doing, we are most of the people, I would say, police personnel got used to drinks and all these things, and that became a life, an integral part of the life now.
But when it comes to the health of the liver and all their parts of the body, we least bother about those things when it becomes almost repairable or incurable. Then only we are realizing. So it is a blessing for all of us. Please you utilize it, and also how to change our lifestyle also. They are going to give counseling also. So take those things seriously and get benefited out of it. I thank the hospital management and administration and doctors all here. I'm always there to respond to all your requirements from our side. If anything is there, let me know. I'm there. As a nodal officer from City Police, I will take all efforts to get it successful as well as it is in fact we must be very much grateful to you and we are obliged actually for initiating such a kind of great gesture. Thank you one and all.